colleague and also my dear students is the Bhavani, Dr. Bhavani. Then the host, I think the warm welcome, Mr. Forgotten his name, I think the gentleman from Savita. And my dear friends, parents, very good afternoon. இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா education. Education is one of the most powerful part in the world, or each and every individuals. So in this great critical situation, very complexity situation, நம்ம யாருமே விட்டு வெளியே போக முடியாத சூழ்நிலையில இன்னைக்கு பிசினஸ் பண்றவங்க எப்படி பிசினஸ் பண்ண நினைக்கிறாங்க, right? At the same time, student or their parents எப்ப இன்னைக்கு 10th எக்ஸாம் எழுதலாம், எப்ப முடியும், எப்ப காலேஜ் போகலாம், எப்ப ஸ்கூல் போகலாம் அப்படின்னு மனநிலைகள் வந்து அவர்களுடைய மனநிலைகள் வந்து பல பிரச்சனைகள் இருக்கு, பல கோணங்கள் இருக்கு. அந்த மனநிலைகளுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு, உங்களுடைய மனங்கள் பல்வேறு திசைகள் போவதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்த கல்லூரியின் சார்பாக, மேலாண்மை துறையின் சார்பாக ஒரு சிறந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றனர். ஆகையால் உங்களின் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த எஜுகேஷன்ஸ், குறிப்பா என்ஜினியரிங் எஜுகேஷன்ஸ், இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ஜினியரிங் எடுத்தா ஜாப் கிடையாது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் என்ன பொறுத்தளவு வந்து எந்த கல்வியை படித்தா உங்களுக்கு மெரிட்டா வேலை இருக்குது அப்படின்னா எந்த கல்விக்கு நீங்க சொல்ல முடியாது. நீங்க எந்த கல்வியை வேண்டுமானாலும் படிக்கலாம். அதை நீங்கள் எவ்வாறு படிக்கிறீர்கள், எப்படி படிக்கிறீர்கள், நீங்கள் அதை சரியாக செய்தால் உங்களுக்கு எந்த கல்வியை படித்தாலும் வேலை உண்டு. இதுதான் நான் சொல்லுவேன். அதனால வந்து ஒரு என்ஜினியரிங் ப்ரோக்ராம் படிச்சுட்டு எனக்கு வேலை இல்லைன்னு சொல்றதுக்கும், ஒரு ஆர்ட்ஸ் டிகிரி முடிச்சவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்றதுக்கு, ஒரு மெடிக்கல் காலேஜ் முடிச்சுட்டு வேலை இல்லைன்னு சொல்றதுக்கு, which is purely behind with the individual capability, individual performances, individual credential. அப்ப நான் என்கின்ற ஒரு தனி மனிதன் நான் எதை படித்தாலும் இல்ல படிக்காவிட்டாலும் நான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஆகையால் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ என்ஜினியரிங் எஜுகேஷனை பொறுத்தவரை நிறைய பேருக்கு வந்து டவுட் அதிகமா இருக்குது. கடந்த சில வருடங்களுக்காக வேலை வாய்ப்புகள் இல்லை சார் அப்படின்னாங்க. வேலை வாய்ப்புகள், தொழில்நுட்ப துறையில் வேலை வாய்ப்பு இல்லை என்றால் எந்த துறையிலும் வேலை வாய்ப்பு இல்லை என்றுதான் சொல்லுவீங்க. இந்த போஸ்ட் கோவிட் பீரியட்ல பார்த்தோம்னாக்க நீங்க வந்து எல்லாருமே எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆயிருக்குது, எல்லா இண்டஸ்ட்ரீஸ் க்ளோஸ் ஆயிருக்காங்க. பட் 2008-9 வந்து எக்கனாமிக்கல் கிரைசிஸ் சம்திங் டிஃபரெண்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க 2008-9 கம்பெனி வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க, இண்டஸ்ட்ரீஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு கண்ட்ரி டு இன்னொரு கண்ட்ரி என்னன்னாக்க வேரியேஷன் இருந்துச்சு. இன்னைக்கு எல்லா கண்ட்ரியும் க்ளோஸ் டவுன்ல இருக்கிறாங்க. சோ அப்படின்னு இருக்கும் பொழுது இன்னைக்கு போஸ்ட் கோவிட் பீரியட்ல என்ஜினியரிங் எஜுகேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும், அதற்கான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்க இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா இருக்குது. என்ன பொறுத்தவரை என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு இன்னைக்கு வந்து 2 லட்சம் 3 லட்சம் வேகன்சிஸ் இருக்குது. அதுல குறிப்பா சொல்ல போனாக்க பல துறைகள்ல வந்து வேலை வாய்ப்புகள் வந்து குறைந்த பொழுதும் லாஸ்ட் இயர் பார்த்தோம்னா இந்தியன் ரெக்கார்ட்ல வந்து 14% growth in software industry employment opportunities, only software industries. சோ அதே போல நீங்க வந்து ஐடி எனேபிள் செக்டர்ஸ்ல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் பொழுது ஏன் நம்ம ஐடி எனேபிள் செக்டர் எடுக்கக்கூடாது? ஐடி எனேபிள் சர்வீஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய மாணவர்கள் என்ன நினைப்பாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எடுத்தா போதும் நமக்கு ஐடி எனேபிள் சர்வீஸ் செக்டர். பட் அது கிடையவே கிடையாது. ஐடி எனேபிள் சர்வீஸ் செக்டர்ங்கிறது வந்து பல துறைகளையும், பேங்கிங்கா இருக்கலாம், ஃபைனான்ஸா இருக்கலாம், இன்சூரன்ஸா இருக்கலாம், ஷிப்பிங்கா இருக்கலாம், ஆட்டோமேஷனா இருக்கலாம், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், எல்லா துறைகளிலையும் வந்து, அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ், எல்லா துறைகள்லயும் வந்து முன்னெடுத்து கொண்டு போற துறை தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறை, இல்ல கம்யூனிகேஷன்ஸ். சோ அப்படிங்கும் பொழுது நீங்க வந்து அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி படிச்சாதான் வேலை அப்படின்னாக்க அதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதற்கு மேல் நீங்கள் பொறியியல் துறையிலே எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகம் என்று நான் சொல்லுவேன். என்னை பொறுத்தவரை நிறைய மாணவர்கள் பார்த்தோம்னா இங்க மட்டும் இல்ல, அயல் நாடுகளையும் பார்த்தோம்னா அவர்களுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு தக்கவாறு, அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு மாணவர்களுடைய மனநிலைகளும் பெற்றோர்களுடைய மனநிலைகளும் என்னவென்றால், ஒரு 4 வருஷம் நான் டிகிரி படிச்ச பிற்பாடு என் புள்ள வந்து எங்க வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது உண்மை.
இது வந்து ஒரு இது உண்மையான விஷயங்கள். அவருடைய ஃபேமிலி கண்டிஷன்ஸ், எக்கனாமிக் சிச்சுவேஷன்ஸ் அப்படி இருக்கும்பொழுது அவங்க எதிர்பார்ப்பாங்க. பட் என்ன பொறுத்தவரை இன்னைக்கு நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தோம்னா என்ஜினியரிங் படிக்கும் பொழுதே they are really to start up his own business. ஒரு மாணவன் வந்து கல்லூரியில படிக்கும் பொழுது ஒரு ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு செகண்ட் இயர்ல நீங்க உள்ள வரும் பொழுது அந்த செகண்ட் இயர் வரும் பொழுது ஒரு இண்டஸ்ட்ரி பேஸ்ட் ஒரு அனுபவங்களோ இல்ல அதற்கான ஒரு அறிவுகளோ இல்ல அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கெயின் பண்ணும் பொழுது யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஸ்மால் வெஞ்சர். இன்னைக்கு நிறைய பார்த்தோம்னாக்க இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் பார்த்தோம்னா இந்தியாவும் மட்டும் இல்ல உலக அளவில் வந்து டிஜிட்டல் பேஸ் கம்பெனி ஸ்டார்ட் அப் பார்த்தோம்னாக்க ஒரு 70% ஸ்டார்ட் அப் வந்து டிஜிட்டல் பேஸ் கம்பெனி தான். இன்னைக்கு எனக்கு தெரிந்து 2ஆம் வருடம் 3வது வருடம் பொறியியல் படிக்கின்ற மாணவர்கள் இன்னைக்கு டிஜிட்டல் கம்பெனில இருந்து வெப்சைட் டிசைன் கம்பெனில இருந்து வெப் கண்டென்ட் டெவலப்மெண்ட்ல இருந்து நிறைய ஃபாரின் கம்பெனிஸ்க்கு கூட ஒரு பெரிய கம்பெனிஸ்க்கு இவங்க ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னாக்கா அந்த மாணவர்கள் பெரிய அறிவாளிகளா அப்படின்னாக்க அறிவுக்கும் உங்களுடைய ஆற்றலுக்கும் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அறிவுங்கிறது உங்களுடைய நாலேஜ், ஆற்றல்ங்கிறது உங்களுடைய இன்வால்மெண்ட். நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து இன்வால்மெண்டா ஒரு ஒர்க்கை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பர்டைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகல அதனால வந்து நாலேஜ்ங்கிறது ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க வந்து ஒரு 90% ஸ்கோர் பண்றேன் 70% ஸ்கோர் பண்றேன் அப்படிங்கிறது மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் இன்ஜினியரிங் படிச்சா முடிக்க முடியாதா, இல்ல நான் ஒரு 75% எடுத்தாலும் என்ன இண்டஸ்ட்ரியில் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது. என்ன பொறுத்துள்ள மாணவர்கள் நீங்க யாருமே வந்து நீங்க வேலைக்காக நீங்க வந்து செயல்படுங்கிற அவசியம் கிடையாது. வேலை கொடுப்போரா உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இன்னைக்கு வந்து போஸ்ட் கோவிட் பீரியட்ல பார்த்தோம்னாக்க இன்னைக்கு சைனாவில் உள்ள நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதற்கு முன்னாடியே எக்கனாமிக்கல் கிரைசிஸ், த வார் பிட்வீன் அமெரிக்கா அண்ட் சைனா, த ட்ரேட் வார் பிட்வீன் எக்கனாமிக் வார் பிட்வீன் அமெரிக்கா அண்ட் சைனா, நிறைய கம்பெனிஸ் அங்கிருந்து மூவ் ஆகுனாங்க. ஈவன் சொல்ல போனா ஒரு 53 கம்பெனிஸ் வந்து ஒரு 1 இயர் பேக் மூவ் ஆனாங்க. அவங்க எங்க போனாங்கன்னா மேக்சிமம் வந்து வியட்நாம் போனாங்க, தென் அதுக்கு அடுத்தது வந்து இங்க தாய்லாந்து போனாங்க, அதே மாதிரி வந்து கொரியா போனாங்க, இந்தியாவுக்கும் வந்தாங்க, மலேசியாவுக்கும் வந்தாங்க. இன்னைக்கு வந்து சூழ்நிலையில பார்த்தோம்னா லக்சம்பர்க்னு ஒரு என்ன பண்ணா ஒரு 6 லட்சம் ஏக்கர்ஸ் வந்து இந்த மூவ் ஆகிற கண்டு மைக்ரேஷன்ஸ், அதாவது ரீலோகேட் பிசினஸ்க்கு வந்து 6 லட்சம் ஏக்கர் வந்து லக்சம்பர்க்ல வந்து அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க யூரோப்பியன்ஸ். வேற இந்தியா இன்னைக்கு வந்து 11 லட்சம், 6 லட்சம் ஏக்கர் இல்ல, இது வந்து 11 லட்சம் ஏக்கர்ஸ் என்ன பண்றாங்கன்னா இந்தியாவில வந்து நீங்க சரி பண்ணி வைக்கிறாங்க. இன்னைக்கு எனி ரீலோகேட் ஆகிற சைனாவில இருந்து ரீலோகேட் ஆகலாம், இல்ல கொரியாவில இருந்து ரீலோகேட் ஆகலாம், இல்ல வியட்நாம்ல இருந்து ஆகலாம், மலேசியாவில இருந்து ஆகலாம் இல்லைங்களா. அப்ப ரீலோகேட் ஆகிற கண்ட்ரிஸ் பார்த்தோம்னா ஆப்பிள் கூட இங்க இருக்குன்னாக்க உங்களுடைய கண்ட்ரி வந்து ஒரு வருஷமா பேசிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. பட் சைனாவை பார்த்தோம்னாக்கா அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களும் மூவ் ஆகும் நினைக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு துறையும் வந்து பெரிய துறை, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து மெக்கட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அத்தனை இண்டஸ்ட்ரீஸ் வந்து நமக்கு வந்து இந்தியாவில் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து அந்த அளவுக்கான ஒரு பாலிசியை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, ரெகுலேஷன்ஸ். அது மேல இல்லாம உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இப்ப மேக் இன் இந்தியா கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இன்னைக்கு இந்த சூழ்நிலையில வந்து நிறைய ஒர்க் அவுட் ஆகுது. இந்த சூழ்நிலையில ஒர்க் அவுட் ஆகுது. அப்படி இந்த ஒர்க் அவுட் ஆகும் பொழுது நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வளர்க்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னாக்க இன்னைக்கு வந்து டெக்னாலஜி இல்லாம இன்னைக்கு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நம்ம எல்லாருமே எங்கெங்கயும் இருந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு எல்லாரையும் கனெக்டிவிட்டி பண்றது எதுனாக்க இன்னைக்கு டெக்னாலஜிங்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி தான். அந்த டெக்னாலஜி இல்ல, தொழில்நுட்பம் இல்லைனாக்க இன்னைக்கு யாருமே நம்ம பேச முடியாது, யாருமே பார்க்க முடியாது, யாருமே வந்து நம்மளுடைய அறிவுகளையும் மற்றொரு ஆற்றல்களையும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. There is no way to exchange of your ideas, views, thoughts, experience and expertise. So in this great occasion, what you should believe only the technology. So அதனால வந்து டெக்னாலஜியோட ரோல் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து வாழ்க்கையில ஒவ்வொரு இன்னைக்கு நீங்க லாக்டவுனா இருக்கீங்க. லாக்டவுனா இருக்கும்போது எத்தனை பேர் இன்னைக்கு வந்து காலையில எழுந்திரிச்சோடனே குளிச்சுட்டு நல்ல ஃபேஸ் பால்ல கிளீன் பண்ணிட்டு ஃபேஷியல் போடாம இருக்கீங்க, பவுடர் பக்கம் இருக்கீங்க, யாரு கண்ணாடி பக்கம் இருக்கீங்க, யாரு லிப்ஸ்டிக் போடாம இருந்துட்டு இருக்கோம், யாரு காஸ்டியூம்ஸ் யூஸ் பண்ணாம இருந்துகிட்டு இருக்கோம். ஈவன் பேஸ்ட் இட் செல்ஃப் டெக்னாலஜி, the food technologies, the brush itself is very important, the mechanical engineering designs, the product designs, the plastic engineering, right, or the the basics of chemical engineering, food technologies. So whatever you do in our life, every movement of in my life or in your life which is purely begun with supporting with the technology. So அப்படிங்கும் பொழுது நம்ம டெக்னாலஜிங்கிறது நினைக்கிறது வந்து ஒரு துறை தான், அந்த துறையில வேலை இல்லை அதனால வந்து இல்லை நினைக்க கூடாது. பல துறைகள்ல பல வேலைகள் இருக்கிறது.
அதே போல வந்து நாங்க என்ன சொன்னாக்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு பிரச்சனை அப்படின்னாக்க நம்ம ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்க வேண்டாம். இன்னைக்கு எல்லாமே ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ், இன்டகிரேட்டட் சிஸ்டம். அப்ப இன்டகிரேட்டட் சிஸ்டம் அப்படின்னாக்க ஒரு துறையில நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு சேர் நீங்க மேனுஃபேக்சரிங் நீங்க பண்ணணும் அப்படின்னாக்க அந்த சேர் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். தென் த எர்கோனாமிக்ஸ் டிசைன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். அதுக்கு மேல வந்து என்னன்னாக்க இன்னும் ஒரு கெமிக்கல்ல இருந்து மற்ற எல்லாமே வரணும். அப்ப ஒரு 3-4 டிவிஷன் சேர்ந்துதான் பண்ண முடியும். நீங்க ஒரு ரொபாட்டிக்ஸ் நீங்க உருவாக்குறீங்க, மாணவர்கள் அத்தனை பேர் ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியரிங் ரொம்ப அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகும்னு நினைக்கிறாங்க. ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கும் போது நான் என்ன சொன்னேன், ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியரிங் நீங்க குறிப்பா நீங்க எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா ஒரு ரோபோவை நீங்க வந்து தயாரிக்கும் பொழுது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கான்ட்ரிபியூஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு மேல எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கான்ட்ரிபியூஷன் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ப்ரோக்ராமிங் நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ வந்து ஒரு 4 டைப் ஆஃப் என்ஜினியர்ஸ் சேர்ந்து தான் ஒரு ரொபாட்டிக்ஸ் டெவலப் பண்றாங்க. அப்ப நீங்க ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியரிங் நீங்க படிச்சுட்டு இன்கேஸ் ரொபாட்டிக்ஸ்ல சான்ஸ் இல்ல அப்படின்னாக்க கொஞ்சம் வேலைகள்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது இன்ஸ்டெட் ஆஃப் தட் பட் யூ கேன் சூஸ் எய்தர் மெக்கானிக், யூ கேன் டூ robotics. Even you can do mechanical engineering. You can go for what do you call here? Airlines industries. What do you call here? Which is called here aeronautical engineers. So aeronautical engineers only for repairing and maintenance of the aircraft or manufacturing of aircraft parts engineering. அதுக்கு நான் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் நீங்க ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சா முடியாது. நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சா தாராளமா நீங்க போகலாம். அதே போல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும்போது இன்னைக்கு எல்லாமே பாக்குறீங்க. இன்னைக்கு வந்து ஆயில் இண்டஸ்ட்ரீஸ், பெட்ரோலியம் ப்ராடக்ட் ப்ராசஸிங். சோ we need more number of mechanical engineers. அதுலயே ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் என்ன கொடுக்குறாங்க, பிஇ பர்டிகுலர் மரைன் இன்ஜினியரிங் கொடுப்பாங்க, அதுக்கு அடுத்து பெட்ரோலியம் ஆஃப்ஷோர் இன்ஜினியரிங் கொடுப்பாங்க. நீங்க வந்து ஒரு ஸ்பெசிபிக்கா அந்த மாதிரி ப்ரோக்ராம்ல போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுல இன்னைக்கு வேலை இல்லை அப்படின்னாக்க என்ன வச்சுங்களா, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆகையாலதான் நாங்க எல்லாமே இந்தியாவில வந்து பொறுத்தலோட வந்து எல்லாமே இந்த பேசிக் இன்ஜினியரிங் கொடுப்பாங்க. அப்ப ஒவ்வொரு துறையிலையும் வேலை வாய்ப்புகள் இருக்கின்றது, இல்லாம இல்ல. நீங்க வந்து மெக்கானிக்கல் படிச்சா மரைன் இன்ஜினியரிங் போகலாம், இல்ல ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் போகலாம், ரொபாட்டிக்ஸ் நீங்க போகலாம், ரெனியூபிள் எனர்ஜி போகலாம், மேனுஃபேக்சரிங் செக்டர் போகலாம். இந்த மாதிரி பல துறைகள்ல வந்து பல வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப அப்படிங்கும்போது இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் அப்படின்னாக்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் ரோல் என்ன அப்படின்னாக்க நாட் ஓன்லி ஃபுல்லி ஃபார் தெர்மல் கார்பரேஷன்ஸ், நெய்வேலி லிக்விட் கார்பரேஷன்ஸ், எனி ப்ராடக்ட் electrical engineers are very very important. Any product electrical engineers, even marine engineering, shipping electrical engineers very important. Aeronautical engineering, particular electrical engineers are very very important. Any what you call here, the electrical vehicles itself, electrical vehicles, and electrical vehicles நீங்க வந்து எனர்ஜி வெஹிக்கிள்ஸ் கண்டிப்பா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். அப்படிங்கும்போது இ வெஹிக்கிள் நம்ம சொல்லுவோம், அதுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். எலக்ட்ரிக்கல் இல்லாம எந்த துறையில நீங்க இது பண்ண முடியாது நீங்க. அதே போலதான் வந்து சர்க்யூட் டிசைன்ஸ் நீங்க நம்ம பண்ணி வச்சிருக்க நம்ம டேப்ல இருந்து கம்ப்யூட்டர்ல இருந்து. அப்போ இவர்களுடைய ரோல் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் ரோல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டெலிகாம் செக்டர்ஸ் ரோல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ வந்து ஒரு பொறியியல் துறை நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது எனக்கு இதுலதான் நேர வாய்ப்புக்குனால பல துறைகளை ஒவ்வொரு துறை தேர்ந்தெடுக்கும் பொழுதும் அந்த துறை நிபுணர்ஸ் அந்த மாணவர்கள் நீங்கள் பல துறையில் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது, பல துறையில் செல்வ வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் எவ்வாறு பெற வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயங்கள். அப்ப நீங்க வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னாக்க, அதே மாதிரி ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் இன்ஜினியரிங் படிக்கும்போது உங்களுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது. இப்ப ஒரு சில யூனிவர்சிட்டி வந்து டெலிகாம், பிஇ டெலிகாம்னு கொடுப்பாங்க, பிஇ நெட்வொர்க்னு கொடுப்பாங்க, பிஇ விஎல்ஐஎஸ் கொடுப்பாங்க. என்ன பொறுத்தவரை நிறைய மாணவர்கள் நீங்க செய்ய வேண்டியதுனாக்க எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் காமனா ஒரு டிகிரி எடுத்துட்டு நீங்க மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் போகும்போது தான் நீங்க எல்லாமே வந்து விஎல்ஐஸா இல்ல எம்பெடடா இல்ல நெட்வொர்க்கா இல்ல டெலிகாமா அப்படின்னு ஒரு டிசைன் பண்ணும், இல்ல ஏரோஸ்பேஸா அப்படிங்கிறத நீங்க டிசைன் பண்ண முடியும். ஆகையாலதான் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் இன்னைக்கு வந்து ஏஐசிடில வந்து ஜென்ரலா கொடுத்து வச்சிருக்காங்க. அப்படின்னா நீங்க ஃபர்தரா வந்து பிஜி போகும்பொழுது ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணும்போது நீங்க ஸ்பெஷலைஸ் நீங்க போகணும். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் துறையில எங்க சார் வேலை வாய்ப்பு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்ல ஃபார் த பாஸ்ட் 20 years பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஆஃப் என்ஜினியர்ஸ் ஒர்க்கிங் ஒன்லி ஃபார் த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையை விட அதிகமா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்து அதுக்கு மேல அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து இன்னைக்கு இஸ்ரோல வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோட சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறது வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் நீங்க போகலாம், ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் நீங்க போகலாம், இந்த பிசிக்ஸ் படிச்சவங்களும் நீங்க போகலாம். நீங்க
மாதிரி அதே மாதிரி வந்து நீங்க என்ன பண்ணலாம், பிஇ மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அங்க போகலாம், நீங்க எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க போகலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க போகலாம். அகையில வந்து நீங்க வந்து என்ன ப்ரோக்ராம் கரெக்டா பண்றீங்கன்னு நீங்க பார்க்கணும். என்னை பொறுத்தவரை நீங்க எதுக்காக நீங்க தயாராகிறீங்கன்னு பார்க்கணும். நான் இந்த மாதிரி நான் வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறேன், ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். அப்ப யூ ஷுட் டிஃபைன் யுவர் கோல். நான் இதுதான் ஆகணும்னு நினைச்சேன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இல்ல வந்து என்ன பண்றீங்க, சாரி சேட்டலைட், இந்த மாதிரி நீங்க போகணும். நீங்க அந்த மாதிரி போனாதான் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் உங்களுக்கு. அதனால வந்து இந்த துறை வந்து எனக்கு இல்ல, இன்னொரு துறை அதிகமா இருக்குன்னா நீங்க இந்த துறையில் இல்ல, பொறியியல் துறையில உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி வந்து கலை சார்ந்த படிப்புகள் வேலை வாய்ப்புகள் இருக்கிறதா, அறிவியல் சார்ந்த படிப்புகள் வேலை வாய்ப்புகள், ஒரு அனாலிசிஸ் முதல்ல போட கத்துங்க மாணவர்களுக்கு, பெற்றோர்கள் எல்லாருக்கும். நிறைய பேர் எனக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு 3 வருஷம் நீங்க டிகிரி படிச்சுட்டு அப்புறம் ஒரு 2 வருஷம் ஒரு மாஸ்டர்ஸ் பண்றதை விட ஒரு 4 வருஷம் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நீங்க படிச்சீங்கன்னாக்க கண்டிப்பா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டு என்ன பொறுத்தவரை. ஈவன் நீங்க வேலை வாய்ப்புகளே இல்லைன்னா இன்னைக்கு நிறைய ஸ்மால் ஸ்கேல் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இன்னைக்கு சிப்காட்ல இருந்து உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்போர்ட் ப்ராசஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆஃப்டர் கோவிட் போஸ்ட் கோவிட் பீரியட்ல வந்து நிறைய ப்ரிவிலேஜஸ் இன்னைக்கு பார்த்தோம்னு வச்சுங்களேன், சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு லட்சக்கணக்கான கோடிகளை வந்து என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் வந்து சப்சிடைஸ் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் வந்து லோன் ப்ரிவிலேஜஸ் கொடுத்துருக்காங்க, தேர் பம்பிங் மணி. ஏன்னா பிகாஸ் அவங்களால யாருக்கும் முடியாது இப்போ உள்ள சூழ்நிலை. இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு சாதாரண மனிதனுக்கு வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படிங்கும் போது, அதே மாதிரி வந்து சிறு தொழிலா இருக்கலாம், நடுத்தர தொழிலா இருக்கலாம், குறு தொழிலா இருக்கலாம், எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் பீரியட் தான். எல்லாருக்குமே வந்து ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் பீரியட். நீங்க இந்த பீரியடை வந்து ஒரு பெரிய ட்ரையல் பீரியடா வச்சு இதுல உலகமே இயங்காது அப்படிங்கிறது ஒரு தவறான கருத்து. இன்னைக்கு நீங்க பார்க்கும்போது இன்னும் 2 நாள்ல ஒரு கடையை திறந்துட்டாங்கன்னா, ஒரு டீ கடையோ இல்ல வந்து ஒரு ஹோட்டலோ இல்ல ஒரு ரெஸ்டாரண்டோ இன்னொரு 15-20 நாள்ல ஒரு ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன ரெவென்யூ வந்து ஒரு 20% 30% குறையறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா மாணவர்களுக்கு நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, உங்களுக்கு எதை பத்தி இப்ப கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க இந்த வருஷம் ஜாயின் பண்ண போறீங்க, இன்னும் 4 வருஷம் கழிச்சு தான் நீங்க டிகிரி முடிக்க போறீங்க. அப்ப 4 வருஷம் கழிச்சு நீங்க டிகிரி முடிக்கும் பொழுது அந்த 4 இயர்ஸ் ஸ்டெபிலிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு எக்கனாமிக்கல் ஸ்டெபிலிட்டியா இருக்கலாம், ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டெபிலிட்டியா இருக்கலாம், இல்ல எக்ஸ்போர்ட் பெர்ஃபார்மன்ஸா இருக்கலாம், ஏர்னிங்ஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சா இருக்கலாம், இல்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருக்கலாம். அகையில பல செக்டர்ஸ் நீங்க அதனால வந்து யூ நெவர் ப்ரெடிக்ட். சப்போஸ் ஐ ட்ரை டு ஃபைண்ட் அவுட், ஐ ட்ரை டு ப்ரெடிக்ட் வாட் வில் ஹேப்பன், யூ கேன் ப்ரெடிக்ட், நோ ப்ராப்ளம். தாராளமா நீங்க ப்ரெடிக்ட் பண்ணலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அடுத்த ஒரு 4 இயர்ஸ் போஸ்ட் கோவிட் பீரியடுக்கும் முன்னாடி வந்து அந்த பீரியடுக்கு முன்னாடி உள்ள ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் நீங்க டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். பட் இங்க வந்து என்னன்னாக்க உங்களுக்கு இதுல நிறைய வேர்ல்டு வைஸ் வந்து சேஞ்சஸ் இருக்கும்போது, டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் இருக்கும்போது, டெக்னாலஜி எனேபிள் ஆகும்பொழுது கண்டிப்பா இதுதான் நம்ம கண்ட்ரி வந்து டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா டெவலப்டு கண்ட்ரிஸ் நம்ம சொல்றோம், நம்ம சொல்றது கிடையாது. மற்ற கண்ட்ரிஸ் நம்மளை பார்த்து டெவலப்டு கண்ட்ரிப்பாங்க. அப்ப நீங்க டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அதனால நிறைய எக்கனாமிஸ்ட், நிறைய பேங்கிங் பிராக்டிசஸ் எக்ஸ்பர்ட், the technology expert, what they are saying, because slightly changing the policies, the internal environment and other things. So government is already preparing. We always inviting the people from outside. Other countries la எல்லாரும் நம்ம இன்வைட் பண்றோம், எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கான வந்து பாலிசி மேக்கிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அகில மாணவர்கள் நீங்க தாராளமா நீங்க பொறியியல் துறையை தேர்ந்தெடுக்கலாம், அதற்கான வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் என்ன சொல்றேன், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் நான் வரும்போது சொல்றேன், நீங்க ஒரு டெலிகாம் செக்டர் நீங்க போறதுக்கான வாய்ப்புகள். நீங்க டெலிகாம் செக்டர் பாருங்க, நீங்க ஜியோவோ இல்ல ஏர்டெல்லோ இல்ல பிஎஸ்என்எல்லோ இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு நம்மள யாருமே இல்லை, நம்மள எல்லாருமே இணைச்சிருக்கிறது ஒவ்வொருத்தரும் உள்ள நெட்வொர்க் தான் இல்லைங்களா? அப்ப அந்த நெட்வொர்க் கம்பெனிக்கு நீங்க போகணும் அப்படின்னாக்க, டெலிகாம் செக்டர் நீங்க போகணும் அப்படின்னாக்க, நீங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இஸ் பெஸ்ட். எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இஸ் பெஸ்ட். அதே மாதிரி வந்து எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ், த கன்சூமர் டூரபிள் ப்ராடக்ட், நீங்க வைத்திருக்க சாதனம் வைத்திருக்க, நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டரா இருக்கலாம், ஒரு டேபா இருக்கலாம், ஒரு மொபைலா இருக்கலாம், சோ இந்த மாதிரி வந்து இந்த சாதனங்கள்ல வந்து எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வரும்போது நீங்க உங்க வீட்டுல உபயோகப்படுத்தக்கூடிய ஃப்ரிட்ஜ், மிக்சி, ஏசி, ஏர் கண்டிஷன்ஸ், இது எல்லாமே இருக்கும்போது என்னன்னாக்க கண்டிப்பா நீங்க வந்து என்னன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அதுக்கு மேல சிப் மேனுஃபேக்சரிங் நீங்க பாத்தீங்கன்னா தைவான் வந்து இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரி சிப் மேனுஃபேக்சரிங். நீங்க தைவானுக்கும் நிறைய என்ன போயிட்டு இருக்காங்க. இப்ப தைவான்ல இருந்து ரீலோகேட் ஆகிறதுக்கு நிறைய கண்ட்ரிஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய இண்டஸ்ட்ரீஸ். சோ சிப் மேனுஃபேக்சரிங்ஸ்ல அவங்க இனோவேஷன்ஸ்ல ரொம்ப அதிகமா இருக்காங்க. கொரியா, தைவான் எல்லாம் ரொம்ப, ஜப்பான் சேர்ந்து எல்லாமே எல்லாம் நல்லா இருக்காங்க. சோ அப்படிங்கும்போது இங்க சிப் மேனுஃபேக்சரிங், VLSI, எம்பெடட், டெலிகாம், ஸ்பேஸ் ரிசர்ச், மெட்டீரியல், இந்த மாதிரி நீங்க போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
மெட்டீரியல் சயின்ஸ் போய் இது மாதிரி போறதுக்கான நீங்க வாய்ப்புகள் இருக்குது, தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். இதுக்கு மேல நீங்க சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி போகலாம், நீங்க நெட்வொர்க் இண்டஸ்ட்ரீஸ், ஹார்ட்வேர் நீங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது தாராளமா. அதனால நீங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் நீங்க எடுத்துக்கிட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன பொறுத்தவரை ஒவ்வொரு துறையிலும் வேலை வாய்ப்புகள் இருக்கின்றது, வேலை வாய்ப்பு இல்லாத துறையே இல்லை. ஒரு தமிழ் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, நான் பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கிறேன், பிஏ தமிழ் லிட்டரேச்சர் படிக்கிறேன், எனக்கு எங்க வேலை வாய்ப்பு அப்படின்னா, கண்டிப்பா இன்னைக்கு தமிழ் லிட்டரேச்சர்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு இன்னைக்கு அந்த அளவுக்கான அபரிதமான உண்டு. ஏன்னா இன்னைக்கு வந்து நியூஸ் ரீடர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இந்த கண்டென்ட் ரைட்டர், டிரான்ஸ்லேட்டர்ஸ், இந்த கண்டென்ட் ரைட்டர் டிரான்ஸ்லேட்டர்ஸ் நீங்க தமிழ் லிட்டரேச்சர்ஸ் நீங்க படிக்கும்போது, இன்கேஸ் யாராவது ஒரு மாணவரோ நான் வந்து தமிழ் லிட்டரேச்சர் படிக்கலாமே அப்படின்னா தாராளமா படிக்கலாம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதும் நீங்க படிக்கலாம். அப்ப நீங்க படிக்கும்போது நான் என்ன செய்வேன் அப்படின்னா, ஒரு ஒரு ஆங்கில அறிவும் உங்களுக்கு மிக முக்கியம். அதே போல வந்து அதர் லாங்குவேஜ், இன்டர்நேஷனல் லாங்குவேஜ், நீங்க வந்து பெர்ஷியனா வச்சுக்கலாம், இல்ல ருஷியன் இதை வச்சுக்கலாம், இல்ல நம்மளுடைய ஹிந்தியை, நம்மளுடைய நாட்டினுடைய ஹிந்தியை நீங்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 லாங்குவேஜ் லிங்குவிஸ்டிக்ஸ் நீங்க வந்து 2-3 லாங்குவேஜ் தமிழோட சேர்த்து கத்துக்கிட்டு அதோட ஒரு கம்ப்யூட்டர் லிட்டரசியோட நீங்க இருந்தீங்கன்னா, you have a very great gentleman to write. The content writing, the translators very very important. The content writer க்கும் டிரான்ஸ்லேட்டர்ஸ்க்கும் அந்த அளவுக்கு வந்து தமிழ்ல வந்து யாருமே இல்ல ஆள். அப்ப தமிழ் நீங்க நல்லா தெரிஞ்சு அதே போல இன்னொரு லாங்குவேஜ் நல்லா தெரிஞ்சா you are a great chance to get a translator. So translators ஒரு மாசத்துக்கு வந்து 40,000 50,000 வாங்குறாங்க. நீங்க எந்த கம்பெனிக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது, நீங்க வீட்டுல இருந்து நீங்க பண்ணலாம். நிறைய மாணவிகள் என்ன பண்றாங்கன்னா, வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க நினைக்கிறவங்க வந்து தாராளமா இந்த ஒரு தொழிலை செய்யலாம், ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. நமக்கு வந்து ஏர்னிங்ஸ், எத்திக்கல் ஏர்னிங்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ ஆகையால நீங்க வந்து எந்த துறையை நீங்க எடுத்தாலும் சரி, அப்ப ஆங்கிலத்துல இருக்கிறோம் அப்படின்னா அவங்களோட டிரான்ஸ்லேட்டர் போகலாம், கண்டென்ட் ரைட்டிங் போகலாம், பிராண்டிங் போகலாம், மார்க்கெட்டிங் போகலாம், அட்வர்டைசிங் போகலாம், லா போகலாம், அந்த மாதிரியான வாய்ப்பு. அதனால வந்து சார் இந்த துறையை எடுத்தாதான் எனக்கு வாய்ப்புகள், அந்த துறையை எடுத்தாதான் வாய்ப்புகள், இது வந்து மக்களை வந்து ஒரு தவறான ஒரு செயலுக்கு வந்து திசை திருப்புவது நான் சொல்லுவேன். ஆனா இப்ப நீங்க வந்து பொறியியல் துறையில நீங்க படிக்கும்போது உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா கண்டிப்பா இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் அதை இல்லைன்னு சொல்றதுக்காக நான் சொல்றேன், நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல பேசுவாங்க. அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட், நெகட்டிவ் வந்து உங்க மைண்ட்ல இருந்து முதல்ல எடுத்துருங்க. இருக்கும் அதுலயும் ஒரு சில துறைகள் நான் சொல்ல பாருங்க. இப்ப அதாவது நீங்க வந்து ரொபாட்டிக்ஸ் நேரா போனீங்கன்னா உங்களுக்கு என்ன இம்பாக்ட் இருக்கும், நீங்க ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் போனா உங்களுக்கு என்ன இம்பாக்ட் இருக்கும் இல்லைங்களா, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் போனா ரொபாட்டிக்ஸ் இருக்கும், வேலை வாய்ப்புகள் இருக்கும். ஒரு 60 பேர் இருக்கிறாங்க, நல்ல ஒரு பெஸ்ட் பிரைன் ஒரு 25 to 30%, 40% can able to place. So rest of them is not possible. That's what I'm saying. Don't put it narrow down. Narrow down நீங்க போறதை விட ஒரு broader ஏரியாவில் நீங்க மெக்கானிக்கல் உட்காந்துட்டா, சார் I am trying to aeronautical. If you are failure into aeronautics, again come back. You can go to shipping, marine engineering, or offshore engineering. அந்த மாதிரி ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அகைன் வந்து நீங்க ஜென்ரலா எடுத்துக்கிறது மிக முக்கியமான விஷயம். நிறைய மாணவர்கள் கேட்கிற கேள்வியை வந்து பார்த்தோம்னாக்க, சார் நான் வந்து எடுத்தோடனே ஒரு ஒரு இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, நான் அதை போல நினைப்பேன். ரைட்டுங்களா? நீங்க அப்படிலாம் நீங்க செய்யணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வந்து நீங்க ஜென்ரல் உள்ள கோர்ஸ் நீங்க ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்ப எலக்ட்ரானிக்ஸ் துறையை பொறுத்தவரை எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் வெரி எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதே மாதிரி வந்து சிவில் இன்ஜினியரிங் நீங்க பார்க்கும்போது சிவில் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இட் வில் டேக் சம் டைம், பட் அட் சேம் டைம் வி ஹேவ் plenty of opportunities in civil industries. தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். சிவில் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும்போது, கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது, மேனேஜ்மெண்ட், நீங்க அதுலயே நீங்க போகும்போது நீங்க வந்து செமி ஆர்கிடெக்சர்ஸ், நீங்க அதுக்காக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னாக்க, இந்த ரீலொகேட் ஆகிற ரீஇன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து போஸ்ட் கோவிட் பீரியட்ல வந்து கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் எடுக்கும்போது இன்னைக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வரது எல்லாமே எதை நம்பி முன்னாடி வருதுன்னா, the first factor infrastructure is one of the best factor. அப்ப அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அது லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஏன் இன்னைக்கு சைனாவுக்கு வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் போனாங்க காரணம் அப்படின்னாக்க, லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். அப்ப லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னா உனக்கு ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். So these are all the very very important. Then your tax policies. So அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றோம் அப்படின்னாக்க கண்டிப்பா வந்து சிவில் இன்ஜினியரிங் இல்லாம இன்னைக்கு எதுவுமே கிடையாது. நீங்க ஹைவேவா இருக்கலாம், இல்ல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கலாம், இல்ல டவுன் பிளானிங்கா இருக்கலாம், இல்ல அர்பன் பிளானிங்கா இருக்கலாம், என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்டா இருக்கலாம். Right? So everything should have, including water management also, including water management, water reservations, everything is construction civil based industries. நம்ம என்ன நினைக்கிறோம், சிவில் பேஸ்ட்னா ஒரு வீடு கட்டுறோம், ஒரு பிளாட் ப்ரொமோஷன்ஸ், நிறைய வீடு வந்து வீடு விற்காதால என்ஜினியருக்கு வேலை இல்லை. இந்த சிவில் இன்ஜினியரோட ஒர்க் வந்து என்னங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் as a civil student, you try to understanding the scope and hope of civil engineering, the construction engineering in India.
not only in India and other countries also. There are n number of jobs which are available. So you try to shape yourself, you try to design and define yourself. So what I want to be? You want to be interior design engineer or concrete solutions engineer, right? Or the project manager, or the project engineers, or inventory. You can go for inventories, or the site supervising, or drawings, right? Right? There are even landscaping also you can do it. Right? Or environmental scientist, you became a environmental scientist. So you have plenty of opportunities. அதனால வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைங்கிறது ரொம்ப தவறான விஷயங்கள். யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? காமர்ஸ் படிச்சவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல, தமிழ் லிட்டரேச்சர் படிச்சவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல, இங்கிலீஷ் படிச்சவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல, இன்ஜினியரிங் படிச்சவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல அப்படின்னு எதை சொல்லணும் அப்படின்னா, those who are not having such capability, யாருக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்லையோ அவங்களுக்கு வேலை இல்லை. நீங்க அதை எதை படிச்சாலும் கேப்பபிலிட்டி இல்லை, அவங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்க முடியாது. அதுக்காக தான் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, நீங்க ஒரு பொறியியல் துறை தேர்ந்தெடுக்கிறீங்களோ இல்ல மற்ற கல்வியை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கு மிக முக்கியமானது வந்து நீங்க வந்து உன்னை யாருன்னு தெரிஞ்சு உனக்கு என்ன வேணும் என்று அந்த வேண்டும் உனக்கு என்ன நீடுங்கிறத புரிஞ்சு you try to understanding what is your requirements, then you try to start, then you try to prepare how to strengthen your quality, in different dimensions. ஒரு மாணவர் வந்து வராருனாக்க, ஒரு 3 years நீங்க கோர்ஸ் படிக்கிறீங்க, 4 years படிக்கிறீங்க. So I don't know communicate how to face the interviewer. So the interview table உட்கார்ந்து ஒரு HR வந்து ஒரு இது காம்ப்ரமைஸ் பண்ண தெரியல, கன்வின்ஸ் பண்ண தெரியல, அவரை சாட்டிஸ்ஃபை பண்ண தெரியல அப்படின்னாக்க you are totally waste. நீங்க எந்த டிகிரி படிச்சாலும் ஒன்னும் வேஸ்ட் தான். So what I'm saying, from the first year itself, you try to prepare yourself, you try to identify yourself, say what is your lagging, what is your strength, how to overcome your lagging, whether it is in presentation or the preparation or the communication or the body language or attitude or behavior. So there are n number of factors which are highly influenced for you. You try to identify your strength and weakness. இதுதான் மாணவர்கள் அத்தனை பேர் வந்து நிறைய வாழ்க்கையில தூக்குறது என்ன அப்படின்னாக்க, இது எல்லாமே வந்து ஒரு கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் ஒரு டீச்சர் சொன்னாக்க அதை யாருமே எடுத்துக்கிறது கிடையாது. There is no sincerity in educational systems. So that sincerity is very, very important of every individual. Those who are followed such a sincerities, the dedications, now they are success in their life. இது வந்து காலமாக தலைமுறையாக வந்து எல்லாருமே சக்சஸ் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒரு 25 to 30% தான் இருக்கும். அப்ப 25 to 30% சக்சஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னாக்க, உங்களுடைய இன்வால்வ்மெண்ட், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட். கண்டிப்பா இன்வால்வ்மெண்ட், இன்ட்ரெஸ்ட். இன்னைக்கு என்ன பொறுத்தவரை அதான் படிக்கிற மாணவர் வந்து ஒரு 3rd year படிக்கிற மாணவர் எனக்கு வந்து போஸ்ட் டிசைன் பண்ணி கொடுத்தாரு, எனக்கு வெப் டிசைன் டெவலப் பண்ணி கொடுக்கிறாரு. அவன் என்னன்னாக்க 6 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கான் அப்படிங்கிற. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போடுச்சு. சார் இன்டர்ன்ஷிப் 3 கம்பெனில பண்றேன் அப்படின்னா, why I'm telling, ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குக்கிராமத்துல இருக்கிறவன், திருநெல்வேலியில இருக்கிற பையனுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது, ஒரு ஈகர்னஸ், ஒரு இன்வால்வ்மெண்ட் அப்படின்னா, நம்ம சென்னையில இருக்கிற மாணவர்களுடைய இன்வால்வ்மெண்ட், ஈகர்னஸ் என்ன அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இதே நீங்க வந்து வேற வெளியில வில்லேஜ் வந்திருக்கலாம். ஏன் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, கான்பிடன்ஸ் லெவல் அப்படின்னாக்க, நம்பிக்கை யார் கொடுக்குது அப்படின்னாக்க, ஒரு கிராமத்துல இருந்து வந்த மாணவனுடைய மனநிலைகள் எப்படி இருக்குது, அவன் எப்படி முன்னேறணும்னு நினைக்கிறான் பாருங்க. அதே தான் அனைத்து பேருக்கும். இதுல வந்து யாருமே வந்து நான் நகரத்துல இருக்கேன், கிராமத்துல இருக்கேன், நல்ல வந்து என்னுடைய பொருளாதார சூழ்நிலைகள் அப்படி இதெல்லாம் கிடையவே கிடையாது. என்னை பொறுத்தவரை எதுவுமே பேரியர்ஸ் கிடையாது. நம்ம மைண்டு மட்டும்தான் பேரியர்ஸ். நம்ம மைண்டு, நம்ம மனசை வந்து கரெக்டா திடமா வச்சிருந்து நான் வாழ்க்கையில முன்னேறணும், என்னுடைய குறிக்கோள் நான் வாழ்க்கையில நான் முன்னேறணும் அப்படின்னு நினைச்சாலே போதும். கண்டிப்பா உன்னால வந்து சாதிக்க முடியும். சாதிக்க ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு நிறைய பொறியியல் வல்லுநர்களா இருக்கலாம், இல்ல பொருளாதார வல்லுநர்களா இருக்கலாம், கல்வியாளர்களா இருக்கலாம், மற்ற துறையில மருத்துவ பணிகளா இருக்கலாம். இன்னைக்கு எல்லாருமே வந்திருக்காங்க, நல்ல ஒரு சக்சஸா வந்திருக்காங்க. அந்த சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கு அப்படின்னா, அவங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தருடைய வரலாற்றையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அலசி ஆராய்ஞ்சிருந்தாங்க, அவங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து சம்திங் ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனைகள். நல்ல எஜுகேஷன் இருக்கும், ஒரு எக்கனாமி இருக்காது. நல்ல எக்கனாமி இருக்கும், ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்காது. ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கும், வில்லேஜ் பேக்ரவுண்ட் இருக்காது. ஸோ ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால குறைபாடுகள் இருக்கிறத வச்சு நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் எனக்கு குறைகள் இருக்குன்னு சொல்றதை விட, அந்த குறைகளை நீங்கள் எவ்வாறு நிவர்த்தி செய்ய வேண்டும், அவ்வாறு நிவர்த்தி செய்தால் நீங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு முன்னேற வேண்டும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். இதுதான் வந்து மிக வந்து நம்பிக்கை ஊட்டுவது உங்களுக்கு. ஆகையால வந்து பொறியியல் துறையில வந்து இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதான் சொல்றாங்க, நீங்க வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார்ல இருந்து, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இருந்து, ஆட்டோ ஆர்ஸ்ல இருந்து, ஏரோநாட்டிக்கல் இருந்து, ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங், கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில இருந்து, பார்மா செக்டார்ல இருந்து, ஜெனடிக் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து,
ஹெல்த் கேர் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எவ்வரி மூமெண்ட் நம்ம வீட்டுல இருக்கிற அத்தனை பொருட்கள் நீங்க பாருங்க, யாரு? தொழில்நுட்ப வல்லுநரால் உருவாக்கப்பட்டதுதான். நம்ம வீட்டுல நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ஒவ்வொன்றும் பார்த்தோம்னாக்க தொழில்நுட்பம் இல்லையே நமது வாழ்க்கை அல்ல. அப்ப தொழில்நுட்பத்தை வந்து நான் வந்து எனக்கு வந்து சரியில்லைன்னா அது என்ன காரணம் அப்படின்னாக்க, நான் கல்லூரியை குறை சொல்ல மாட்டேன், உங்களுடைய படித்த படிப்பு குறை சொல்ல மாட்டேன். அப்ப குறை சொல்வதற்கு என்ன காரணம்? நான் என்கின்ற நான் ஒழுங்கா படிச்சேன்னா கண்டிப்பா என்னால முடியும். நான் படிக்கலன்னு வச்சீங்களேன், கண்டிப்பா முடியாது, கண்டிப்பா முடியாது. அப்ப நான் படிக்கிற காலத்துல வந்து பியாண்ட் த காலேஜ், பியாண்ட் த சிலபஸ் ஐ நீட் டு லேர்ன். தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். இன்னைக்கு எந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 3rd இயர் படிக்கிறவன் வந்து ஒரு 3 இன்டர்ன்ஷிப் கம்பெனி போயிருக்கான் அப்படின்னா, the internship is very very important. The project preparation is very very important. The business plan contest is very very important. பொறியியல் துறை மாணவர்கள் வந்து முதல்ல வந்து நீங்க வந்து industry analysis very very important, or the product analysis very very important. இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஒரு மொபைலை யூஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல சர்க்யூட் டிசைன்ஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ், நீங்க 3 பேரும் ஜாயின் டுகெதர் அதனுடைய டெக்னாலஜியை ரீஎன்ஜினியரிங் பண்ணி பாருங்க. ஒரு மொபைலை வாங்குங்க, அசம்பிள் பிரிங்க, மறுபடியும் அதுல என்னென்ன செஞ்சிருக்காங்க, என்னென்ன சர்க்யூட் டிசைன்ஸ் இருக்கு, என்ன பண்ணிருக்காங்க, என்ன சிப் யூஸ் பண்றாங்க, என்ன நீங்க அதை பார்த்து அனலைஸ் பண்ணி யூ ட்ரை டு ரெக்டிஃபை சம்திங், யூ ட்ரை டு ஓவர் கம் தட் ப்ராப்ளம்ஸ். ஒரு ஆட்ரிபியூட்ஸ் நீங்க புதுசா கொடுங்க, ஒரு ஃப்ரெண்ட்லி யூசர்ஸ் நீங்க கொண்டு வாங்க. தாராளமா சார் எனக்கு இந்த இதே போன் வந்து காஸ்ட் கட்டிங் வந்து நான் என்னால வந்து ஒரு 3000 பண்ண முடியும், அவங்க 6000 விற்கிறாங்க. then you try to prove your quality. கண்டிப்பா உங்களால முடியும், வாய்ப்புகள் இருக்குது. ஆனா அந்த வாய்ப்புகளை நீங்க வந்து பயன்படுத்துவது மிக மிக முக்கியம். எனக்கு வந்து நிறைய மாணவர்கள் வந்து பொறியியலை படிச்சாக்க வந்து வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்றது ரொம்ப தவறான விஷயங்கள். என்னை பொறுத்தவரை வந்து இன்னைக்கு நிறைய மாணவர்கள் தொழில் முனைவோர் ஆயிருக்காங்க. இன்னைக்கு மெக்கானிக்கல் படித்த மாணவர்களா இருக்கலாம், இல்ல சிவில் படித்த மாணவர்களா இருக்கலாம், இல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கா இருக்கலாம், இல்ல எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்ஸ், இல்ல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல், எல்லா மாணவர்களும் வந்து தொழில் திறமைகளை வந்து நீங்க வளர்த்துக் கொள்ள வேண்டும். தொழில் திறமையை நீங்க வந்து வளர்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து வேலை வாய்ப்புகள் உண்டு. என்ன வேலை இல்லைன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பா நீங்க வேலை போற உருவாகலாம். தொழில் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். அப்ப தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்க படிக்கும் போதே ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, யூ ட்ரை டு டூ இன்டர்ன்ஷிப். இந்த இன்டர்ன்ஷிப் இஸ் வெரி வெரி இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு வருஷத்துக்கு நீங்க 1 மாசம் போங்க, இல்ல 1 வாரம் போங்க, 2 வாரம் போங்க, ஒரு செமஸ்டருக்கு 1 வாரம் 2 வாரம் போங்க. ஒரு 4 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிடும் உங்களுக்கு. இந்த 6 மாசம் எக்ஸ்பீரியன்ஸே உங்களை பத்தி வந்து நல்ல ஒரு ஷேப் ஆயிடும். நீங்க நல்ல ஒரு எக்யூப் ஆகிக்கலாம், நீங்க தாராளமா ஒரு பிசினஸ் பண்ணலாம். அதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. உங்க கல்லூரியிலே தொழில் முனைவோர் பயிற்சினாக்க தொழில் முனைவோரோட கிளப்ல நீங்க சேருங்க. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு பிசினஸ் மேனோட நீங்க எந்த பிசினஸ்ல பேஷனேட்டா இருக்குன்னு பாருங்க. அதை நீங்க பார்க்கும்பொழுது அந்த பிசினஸ் நீங்க போகும்போது அவரோட இன்ட்ராக்ஷன் நிறைய வைங்க. முதல்ல வந்து பிசினஸ் பீப்புள் இன்ட்ராக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ கேன் ஸ்லோலி இன்டராக்டிங் வித் பிசினஸ் கைஸ். then you have to get some of ideas from them. you have to observing their performances and the preferences. எப்படிங்கறத ஒண்ணு பண்ணி மக்களோட நீங்க பேசி அதுக்கு தேவையான ஒரு பிசினஸ் நீங்க ப்ரொபோசல் நீங்க பிளான் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வாழ்க்கையில சக்சஸ் ஆக முடியும். இன்னைக்கு நிறைய பிசினஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், those who are start up their own business, now they are functioning very well, now they are succeeded. ஒன்னும் பெரிய பிரச்சனை கிடையாது. இந்த கோவிட் போஸ்ட் கோவிட்-19ங்கிறது வந்து என்னக்கா நம்ம வந்து பீரியட், இந்த கோவிட்-19ங்கிறதோ இல்லைனாக்க இது வந்து பெரிய மேட்டரே கிடையாது, எல்லாருக்கும் உண்டுதான். இது வந்து நீங்க மட்டும் இல்லை, அனைத்து மக்களுக்கும், அனைத்து சமுதாயத்துல உள்ள அனைத்து மக்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையால இதனால வந்து என்னுடைய கல்வி பாதிக்கப்படுமா, நான் எந்த கல்வியை தேர்ந்தெடுக்கிறேன், எந்த டிகிரியை தேர்ந்தெடுக்கிறேன், அதுல எனக்கு லாஸ் ஆயிடுமா அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தவறான ஒரு கருத்து. நீங்க தாராளமா அதற்கு மேல நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், நீங்க வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் நீங்க தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க எடுக்கும் பொழுது நீங்க தாராளமா வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் நீங்க போகலாம் இல்லையா? தாராளமா நீங்க அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. அதே போல வந்து நிறைய இன்னைக்கு பயோடெக் இன்னைக்கு நிறைய போறாங்க. நீங்க மாணவர்கள் பார்த்தோம்னாக்க இந்த பயோடெக் இண்டஸ்ட்ரீஸ் போறதுக்கு நீங்க பார்த்தோம்னா இன்னைக்கு நமக்கு ஒரு மெடிசின்ஸ் இன்னைக்கு சரியான ஒரு மெடிசின்ஸ் இல்ல. நீங்க பயோடெக், நீங்க அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் பயோடெக் போலாம், நீங்க ஃபார்மா பயோடெக் நீங்க போலாம் நீங்க இல்லைங்களா? அதே மாதிரி வந்து பிளான்ட் சயின்ஸ் அந்த மாதிரி நீங்க பயோடெக் நீங்க போலாம். நிறைய வந்து பயோடெக்ல வாய்ப்புகள் இருக்குது. பட் மாஸ்டர்ஸ் நீங்க பண்ணா மட்டும்தான் பயோடெக்ல நீங்க சஸ்டெயின் ஆக முடியும். ஈவன் இன்னைக்கு பார்த்தோம்னாக்க நிறைய டெஸ்டிங், இன்னைக்கு டாக்டர்ஸை விட இன்னைக்கு வந்து கொரோனா வைரஸ் உடைய மிகப்பெரிய பிரச்சனை எனக்கு இந்த மைக்ரோபயாலஜிஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜிஸ், பயோடெக், இவங்களோட ரோல் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு டெஸ்டிங் அப்படின்னா எம்பிபிஎஸ் டாக்டர் உட்காந்து டெஸ்ட் பண்ணவே இல்லை. இது யாருன்னா மைக்ரோபயாலஜிஸ்ட், பயோகெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி, மறையடிக்காது. இந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய ரோல் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இவங்க தான் வந்து டெஸ்ட் பண்றாங்க.
இவங்க தான் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆஃப்டர் தட் கன்ஃபர்மேஷன்ஸ் யாரு பண்றாங்க அப்படின்னா டாக்டர்ஸ் தேர் பிரிஸ்கிரிப்ஷன்ஸ். அது ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனிஸ் நீங்க பார்த்தோம்னா அந்த அளவுக்கு growth இருக்குது. ஏன் சொல்றேன் அப்படின்னாக்க ஆஃப்டர் திஸ் கோவிட் பீரியட்ல வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அதுல வந்து எனக்கு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் ஆட்டோமேஷன் சொல்லிட்டாங்க. நீங்க ஆட்டோமேஷன் உருவாகிறதால எல்லா துறை வல்லுநர்களுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆட்டோமேஷன்ஸ்னாக்க நிறைய பேர் ஒரு சில காலேஜஸ்ல ஒரு சில யூனிவர்சிட்டி தேடுவாங்க. மெக்கட்ரானிக்ஸ் ஒரு கோர்ஸ் போடுறாங்க. மெக்கட்ரானிக்ஸ் கோர்ஸ் போட்டா அதுல வந்து வேலை வாய்ப்புகள்னா மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் எஸ்பெஷலி அவங்களுடைய டிசிப்ளின்ஸ், தென் எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ் உடையது, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ், இவங்களுடைய 3 பேருடைய காம்பினேஷன்ஸ் தான். அந்த 3 பேரோட காம்பினேஷன் 4 வருஷத்துல ஃபுல் எக்ஸ்பர்டைஸ் ஆக முடியாது. அங்கே வந்து கம்பைன் டுகெதர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்குறாங்க. நீங்க தாராளமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க இந்த மாதிரி துறைகள் எடுக்கும்போது ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரீஸ், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல அந்த அளவுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு மேல இன்னைக்கு வந்து ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஏர்போர்ட் வந்து நீங்க பண்றாங்க. அதே மாதிரி ஃபிளைட் இந்த ஃபிளைட் ஏர்கிராஃப்ட் ஸ்பாட்ஸ் நிறைய ஏர்கிராஃப்டுடைய இது எல்லாமே வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. நமக்கு இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டிலேயே நம்ம காரிடர் இன்வெஸ்ட் பண்றாங்க. சென்னை டு திருச்சி காரிடர் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் வந்து மேக் இன் இந்தியா கான்செப்ட்ல கண்டிப்பா வரும். அதுக்கு நீங்க ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் நீங்க படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஏரோநாட்டிக்கல் படிச்ச மாணவர்கள் நிறைய மாணவர்கள் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. இன்னைக்கு துபாயில பார்த்தோம்னா நிறைய மாணவர்கள் இன்னைக்கு அந்த துறை இல்லாம நீங்க எதுவுமே கிடையாது. இன் ஃபியூச்சர்ல நீங்க அதான் டெவலப் பண்ணி ஆகணும். தாராளமா நீங்க அதையும் நீங்க எடுக்கணும்னா சார் எனக்கு ஐ எம் மோர் ஸ்பெசிபிக் அபவுட் பர்டிகுலர் செக்மெண்ட் செக்டர் அப்படின்னா நீங்க தாராளமா கூட நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் நான் ஆலோசனை நான் என்ன சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறேன்னா இதை எடுக்கிறத விட இதை எடுத்துனாக்க உனக்கு அங்கேயே அதுக்கும் போகலாம் இதுக்கும் போகலாம்னு சொல்லுவேன். ஆனா உனக்கு அதுதான் ஸ்பெசிபிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாக்க நிறைய. ஆனா நிறைய மாணவர்கள் என்ன நினைப்பாங்கன்னாக்க நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தாக்க நான் பைலட் ஆக முடியுமா? நிறைய மாணவர்கள் எனக்கு பிளஸ் 2 படிக்கும் போது மாணவர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து விஷயம் தெரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி வாய்ப்புகள் இல்லும் போது அவன் என்ன நினைப்பான், ஏரோநாட்டிக்கல் படிச்சா நான் வந்து பைலட் ஆகலாம் அப்படின்னு. பைலட் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட், ஏரோநாட்டிக்கல் இஸ் டிஃபரெண்ட். அதான் சொன்ன பைலட் இஸ் கமர்ஷியல் பைலட் ஹூ கேன் ஆபரேட்டிங் டிரைவர். அவருக்கு வந்து டிப்ளமா சர்டிபிகேட்ஸ் தான் இருக்கு. அவருக்கு சர்டிபிகேட் தான் கோர்சஸ் சார். ஒரு 150 ஹவர்ஸ் ஃபிளைட் ஆபரேட் பண்ணோம், 200 ஹவர்ஸ் ஆபரேட் பண்ணிருக்காரு, இண்டிவிஜுவலா பண்ணிருக்காருங்க, ஒவ்வொரு லெவல் சர்டிபிகேஷன் வாங்கியிருக்காரு அப்படின்னா இஸ் எலிஜிபிள். வேற டிஸ்கஸ் ஆஃப் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்ஸ் வாட் யூ ஆர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிளெஜ்ட் ஃபார் தி preparation the fit for the maintenance of the aircraft, the service of the aircraft, சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி வந்து துறைகள் தான் நீங்க வந்து அதிகமா இருப்பீங்க. நீங்க உங்களுக்கு அதிகமானது அதான். அதே மாதிரி ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் நீங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நீங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏரோஸ்பேஸ் நீங்க வந்து ஏரோபஸ் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து நீங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் நிறைய மாணவர்கள் வந்து இதை கன்ஃபியூஷன் ஆகிட்டு நான் இதை எடுத்துட்டேன் எனக்கு உண்மையே தெரியல அப்படின்னு சொல்றது வந்து ஒரு தவறான விஷயங்கள். அதனால நீங்க வந்து படிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்றீங்க, நீங்க இதை வந்து நீங்க கரெக்டா நீங்க வந்து பார்க்கணும். கரெக்டா பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடியும். ஒவ்வொரு துறையிலையும் வேலை வாய்ப்புகள் உண்டு. அப்ப நீங்க பார்த்தோம்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் நீங்க பார்க்கும்பொழுது 2 வீலர்ல இருந்து 4 வீலர்ல இருந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ்ல இருந்து பேசஞ்சர் கார்ல இருந்து மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ல இருந்து ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ல இருந்து மறைடிகர் தென் ஆல்மோஸ்ட் ஆல் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் growth பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து வெரி எக்ஸலன்ட். ஏன் சொல்றோம் அப்படின்னாக்க இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் கான்சென்ட்ரேஷன் என்ன அப்படின்னாக்க எல்லாமே இந்த மிடில் இன்கம் குரூப், அப்பர் மிடில் இன்கம்ல இப்ப நவடேஸ்ல மிடில் இன்கம் குரூப் they are more focused to purchase of the 4 wheelers. இந்த மிடில் இன்கம் குரூப் பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா ஒரு 40 கோடி பேர் இருக்கிறாங்க. 40 கோடி மக்கள். 40 கோடி ஃபேமிலி, 40 கோடி மக்கள் நீங்க பார்த்தோம்னாக்க அவங்களுடைய இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க, எவ்வளவு பேர் வாங்க கண்டிப்பா வந்து நீங்க வந்து ஆட்டோமொபைல் நீங்க வந்து போகலாம். இது வந்து அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுக்கு மேல இந்த ஃபார்மா செக்டர்ஸ் வெரி வெரி எக்ஸலண்ட் growth. இன்னைக்கு பார்த்தோம்னாக்க நீங்க ஃபார்மா செக்டர் ஸ்பீக் அபவுட் அவர் இந்தியன் குவாலிட்டிஸ், இந்தியன் எக்கனாமிக்கல் பெர்ஃபார்மன்சஸ். இன்னைக்கு ஃபார்மா செக்டர்ஸ் growth வெரி வெரி எக்ஸலண்ட் இந்தியாவில். ஹெல்த் கேர் செக்டர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ், டெலிகாம் செக்டர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். அதே மாதிரி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். சோ ஒவ்வொரு துறையிலையும் மிக மிக அபரிதமான வாய்ப்புகள் உண்டு. நீங்க போஸ்ட் கோவிட் பீரியட் பார்த்தோம்னாக்க உங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு பயங்கர டிமாண்ட்ல இருக்கும், கண்டிப்பா இருக்கும். என்னங்க ஒரு வேலை வாய்ப்புகள் சொல்லும்போது பார்த்தோம்னா ஒரு 2 or 3 months 4 months இட் மே சான்சஸ் டு ஸ்டெபிலைஸ். ஸோ ஆஃப்டர் தட் 4 months கண்டிப்பா உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஆகையால் நீங்க வந்து இதை பத்தி கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க எந்த துறையில விருப்பம் இருக்குன்னு பாருங்க, அந்த துறையை நீங்க தேர்ந்தெடுங்க. கண்டிப்பா நீங்க தேர்ந்தெடுங்க. அதுல நீங்க நல்லா படிங்க, நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுங்க, நல்ல ஒரு படிப்பை தேர்ந்தெடுங்க.
ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டேல இருந்து அட்லீஸ்ட் உங்களுக்காக 1 மணி நேரம் செலவிடுங்க. உங்க சப்ஜெக்ட் நல்லா ஆழமா படிங்க, ஆழமா அறிஞ்சுங்க. அதோட இல்லாம இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்டைஸ் கொஞ்சம் வாங்கிக்கிங்க. கொஞ்சம் இன்னோவேட்டிவ் ஸ்கில்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். இன்னோவேஷன் இல்லாம நீங்க எதுவுமே பண்ண முடியாது, கிரியேட்டிவிட்டி இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. சாதாரண ஒரு கிரியேட்டிவிட்டிஸ் நீங்க சொல்ல போனோம்னாக்க எல்லாமே இன்னைக்கு நிறைய நீங்க பேட்டன் ரைட்ஸ் வாங்குறாங்க. ஆனா அந்த பேட்டன் ரைட்ஸ்க்கு ரிசர்ச் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு நம்ம இந்தியாவிலேயே வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே கிடையாது. ஆனா அதே நம்ம இந்தியாவோட ஒரு பிரைவேட் நியூஸ் என்ன பண்றாங்கன்னாக்க பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பிசிக்ஸ், இதெல்லாம் ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ். பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர், இதெல்லாம் ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ். அதை வந்து 4 இயர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 4 இயர்ஸ் கொடுக்கும்போது ரிசர்ச் ஓரியன்ட், அப்ளிகேஷன் ஓரியன்ட், அனலைஸ் ஓரியன்ட் கொடுக்குறாங்க. அந்த 4 இயர்ஸ் கொடுக்குற டிகிரியோடைய இம்பாக்ட் இந்த 4 இயர்ஸ் டிகிரி இருக்கு அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு இல்லை. அது நீங்க தான் என்ன பண்ணணும், அதுக்கு என்ன லேக்கிங். That's what I'm saying. You try to find out the gap between industry as well as your curriculum. அது ஒரு இன்ஸ்டிடியூஷனே உங்களுக்கு சொல்லுவாங்க டீச்சர்ஸ், அந்த கேப்பை நீ ஃபில் பண்றதா உங்களுடைய வேலை. நீங்க ரெகுலரா படிக்கணும், இண்டஸ்ட்ரிக்கு மேட்சிங் ஆகிற மாதிரி ஒரு கரிக்குலமோ ஒரு ஸ்கில், ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் லைக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோ இல்ல மெஷின் லேர்னிங்கோ இல்ல ரொபாட்டிக்ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங், ஐஓடிஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. டேட்டா அனலிட்டிக்ஸ், பிசினஸ் அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட், இந்த மாதிரியான பல வகையான ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் இருக்குது. நாஸ்காம் கொடுத்துருக்காங்க ஒரு 18 ஸ்கில்ஸ் இருக்குது. நீங்க இதுல வந்து சார் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் தான் படிக்கிறேன், டேட்டா சயின்டிஸ்ட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. டேட்டா சயின்ஸ் படிக்கிற மாணவர்கள் வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் டேட்டா சயின்ஸ் படிக்கலாம், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸும் டேட்டா சயின்ஸ் படிக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் டேட்டா சயின்ஸ் படிக்கலாம், பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா சயின்ஸ் படிக்கலாம். இல்லைங்களா? அப்ப டேட்டா சயின்ஸ்ங்கிறது ஒரு வேல்யூ ஆடட், நீங்க தாராளமா வச்சுக்கலாம். ஐஓடி வந்து படிக்கிறது, ஐஓடிஸ் வந்து ஒன்லி ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா கிடையாது. மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் யூ கேன் யூஸ் ஐஓடி இன் யுவர் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், வேர் யூ கேன் யூஸ் ஐஓடிஸ் இன் ஏரோலைன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஏரோநாட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். அப்ப ஆகையில நீங்க அதுக்கு தகுந்த வேல்யூ ஆடட் கோர்சஸ் நீங்க படிச்சுக்கணும். நீங்க படிக்கும் போதே நான் ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு வந்து ஒரு லாங்குவேஜ், அதே மாதிரி நீங்க வேல்யூ ஆடட் கோர்சஸ் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, உங்களுக்கு ஆப்டிடியூட்ல நீங்க எந்த அளவுக்கு இருக்கீங்க, உங்களுடைய ஆட்டிடியூட்ல எந்த அளவுக்கு இருக்கீங்க, உங்களுடைய கிராஸ்பிங் பவர் எந்த அளவுக்கு இருக்குது, இதெல்லாம் நீங்க வந்து பார்க்கணும். இது பார்க்காம நம்மளால வந்து எதுவுமே ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஒரு மாணவன் வந்து ஒரு 4 இயர்ஸ் படிச்சுட்டு 4th இயர்ல வந்து நான் எங்க போறேன்னு தெரியலன்னு நிறைய பேர் நிக்கிறாங்க. ஆனா இது வந்து எப்படின்னாக்க +2 முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து நீ எங்க போகணுங்கிற ஒரு வழிகாட்டி நிகழ்ச்சி நடத்துறாங்க தெரியல. அதுதான் வந்து பெரிய விஷயம், முக்கியமான விஷயம். அப்ப நீங்க வந்து ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே யூ ட்ரை டு டிஃபைன் வாட் ஐ வாண்ட் டு பி, நான் என்ன ஆகணும்னு நினைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க செயல்பட்டீங்கன்னாக்க கண்டிப்பா வந்து உங்க வாழ்க்கையில வெற்றி எடுக்க வாய்ப்புகள் உண்டு. அப்ப அங்கே இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். உங்களுக்கு எந்த ஏரியாவோட இன்ட்ரெஸ்டா இருக்கோ, தட் மீன்ஸ் இனோவேஷன்ஸ், தி கிரியேட்டிவிட்டிஸ். அந்த இனோவேஷன் கிரியேட்டிவிட்டிக்கு வந்து there is no boundary. இனோவேஷன் கிரியேட்டிவிட்டிஸ் அட் எனி டைம். நீ காலேஜ்ல இருக்கும்போது இனோவேஷன் ஐடியா கொடுக்கலாம், இல்ல வீட்டுல தூங்கிட்டு இருக்கும்போது இனோவேஷன் ஐடியா கொடுக்கலாம், இல்ல பாத்ரூம்ல இருக்கும்போது இனோவேஷன் ஐடியா வரலாம். அந்த இனோவேஷனுக்கு வந்து there is no block, there is no what again the period கிடையாது, there is no definite period. So at any time you can do it, but it should be more involvement. Innovation வந்து நிறைய பேர் வந்து சார் I want to do something, but you should be more focused. The vision should be speak about your innovations. நான் இன்னைக்கு ஏதோ ஆகணும்னா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் மட்டும் தான் நான் அனலைஸ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் the plastic design, product designs, plastic designs, or some other designs, mechanical engineering, machine designs. அதுலயே நீ வந்து போக்கஸா இருந்துட்டே இருக்கணும். கீப் ஆன் டூயிங் சம்திங். ரொம்ப ஆழமா அதை பத்தி இருந்தீங்கன்னா கண்டிப்பா உன்னால வெற்றி அடையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால நீங்க நிறைய ஸ்கில்ஸ், நிறைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நீங்க வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து அதிகமா நீங்க பயன்படுத்துறீங்களோ கண்டிப்பா முடியும். அதான் இன்னோவேஷன்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டிஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதற்கு மேல நீங்க என்ன பண்ணணும், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் நிறைய மாணவர்கள் வந்து இன்ஜினியரிங்ல வந்து அதுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், சிவில் இன்ஜினியரிங் தான் ப்ராஜெக்ட் பண்ணலாம் கிடையாது. நீங்க இந்த ப்ராஜெக்ட் ஸ்கில்ஸ் வந்து டெக்னிக்கல் பேஸா வச்சு, இன்னோவேஷன் வச்சு நீங்க ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டோ இல்ல ப்ராஜெக்ட் ஃபீசிபிலிட்டிஸ் நீங்க பண்ணலாம். So IoT, in what way IoT supporting or facilitating for agricultural development, or cloud computing in what way supporting for automobile industries and some other industries. So ஒவ்வொரு செக்டார்லயும் வந்து நீங்க வந்து தாராளமா நீங்க எடுக்கலாம். நீங்க எடுக்கிற துறை வந்து யாரா இருக்கிறது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம், எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், ஃபார்மசி செக்டார் யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் நீங்க வந்து பயன்படுத்தி, இந்த டெக்னாலஜி பயன்படுத்தி நீங்க வாழ்க்கையில முன்னேறும் பொழுது
கண்டிப்பா உங்களை வந்து யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. நீங்க ஒரு கிரியேட்டிவிட்டி, நல்ல ஒரு இன்னோவேஷன்ஸ், நல்ல ஒரு பேட்டன்ட் வச்சிருந்தீங்கன்னாக்க இதுக்கெல்லாம் வந்து நீங்க சிஜிபி 80 வேணும் 90 வேணும் அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. ஒன்லி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி வேலைக்கு போகும்போது தான் 10th என்னமா இருக்கு, +2 என்னமா இருக்கு, காலேஜ்ல என்னமா இருக்கு, ஹிஸ்டரி ஆஃப் அரியர் இருக்கா, இந்த வெங்காயம் வெட்டி எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆகையால நீங்க வந்து அதுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னாக்க நீங்க அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஜாயின் ஒரு பேட்டர்ன்லயே ஏர்ன் பண்ணா ஒண்ணும் கிடையாது. நான் சொல்றேன், ஒரு 2 years பேக் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற யூரோப்ல ஒரு மாணவன் வந்து ஒரு பேட்டர்ன் ஒன்று அப்ளை பண்ணான். என்ன பேட்டர்ன் அப்படின்னாக்க இஸ் எ ஃபுட்பால் பிளேயர். அவன் ஃபுட்பால் பிளேயர் வந்து ஃபுட்பால் விளையாடும் பொழுது அவனுடைய பையன் வந்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டானா முட்டியில் அடிபட்டுருச்சு, கீழே விழுந்தான். அப்ப அடிக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு மெடிசனே இல்ல, ரொம்ப தூரம் போகணும் வரணும், அவனுக்கு ரொம்ப இதாயிட்டாங்க. அப்ப திடீர்னு என்ன பண்றாங்க, நீங்க வந்து இந்த வெட்டிங் மிஷின்ஸ் நீங்க நம்ம வந்து இதெல்லாம் வச்சுக்கணும், இந்த பெப்சி கொக்கோ கோலா இதெல்லாம் வைக்கிற பாத்தீங்களா, அதே போல ஒவ்வொரு கிரவுண்ட்லயும் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ண ஒரு மாடல் செஞ்சாங்க. அவன் செஞ்ச உடனே என்ன பண்றது, ஒரு நியூ ஐடியாஸ் கான்செப்ட் பெரிய மேட்டரே கிடையாது, ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, அது போல ஒரு இனிஷியேட் பண்ணாங்க. அதை வந்து ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனி 200 கோடி ரூபாய் கொடுத்து அந்த பேட்டன்ட வாங்குறதுக்கு, அந்த காப்பிரைட்ஸ் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணா, சின்ன பையன், ஒரு 7வது 8வது படிக்கிற பையன், இல்ல ஐ எம் நாட் ரெடி டு செல் மை ஐடியாஸ், மை இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ், ஐ வாண்டட் டு யூஸ் மை ஓன் இது அப்படின்னு சொல்லி அவர் வச்சுக்கிட்டாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்க வந்து ஒரு பிசினஸ் டிசைன் பண்ணும்போது அதுக்கான ஒரு இது பண்றதுக்கு உங்க வாய்ப்பு, ஒரு ப்ராடக்ட் நீங்க டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்ப பேட்டன்ட்ங்கிறது வந்து ஒரு சயின்டிஸ்ட் தான் அப்ளை பண்ண அவசியம் இல்லை, ஒரு பிஹெச்டி ரிசர்ச் ஸ்காலர் தான் அப்ளை பண்ணுங்க, இல்ல ஒரு பிஜி தான் அப்ளை பண்ணுங்க, ஒரு மாஸ்டர்ஸ் தான் கிடையாது. நீங்களே வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு பொருளை நீங்க பயன்படுத்தும் பொழுது அது ஃப்ரெண்ட்லி யூசர் இருக்கா இல்லையா, அதுக்காக ஃப்ரெண்ட்லி யூசர் வந்து நான் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா கொஞ்சம் மாத்தி, ஒரு டிசைன் மாத்தி, ஒரு அடிஷனல் ஃபீச்சர்ஸ் கொடுத்து, ஒரு கம்ஃபர்டபிலிட்டி கொடுத்து, சம்மதர் ஒரு இது கொடுத்தோம்னா இன்னோவேஷன்ஸ் இல்லைங்களா. அப்ப நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு காப்பிரைட்ஸ், ஒரு பேட்டன்ட் ரைட்ஸ் நீங்க வாங்குனீங்கன்னா உங்களை வந்து யாரும் நீங்களே யூ ஆர் ஏ மாஸ்டர், யூ ஆர் மாஸ்டர்ஸ். சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், நீங்க பொறியியல் துறை படிக்கும் பொழுது நான் வந்து ஒரு வேலைக்கு மட்டும்தான் நான் வந்து ப்ரிப்பரேஷன் ஆகுறேன் அப்படின்னாக்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட வரக்கூடாது. சோ ஐ கேன் டூ சம்திங் பியாண்ட் தி லெவல், ஐ கேன் டூ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட, ஒரு தன்னம்பிக்கையோட நான் பேட்டன்ட் வாங்க போறேன், ஒரு ப்ராடக்ட் நான் டெவலப் பண்ண போறேன், ஒரு பிசினஸ் நான் டெவலப் பண்ண போறேன், ஒரு 10 பேருக்கு நான் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு நீ வந்து வச்சுக்க ஒரு திறமையா இருக்க முடியும். இந்த மாதிரி போக்கஸ் நீ இருந்தா கண்டிப்பா நீ இண்டஸ்ட்ரி செட் ஆகும், நீ பிளேஸ்மெண்ட்டுக்கு செட் ஆகும். ஆனா நான் பிளேஸ்மெண்ட் தான் மட்டும் ஆகும் அப்படின்னாக்க இதுக்கு நீங்க செட்டே ஆக மாட்டீங்க, செட் ஆக மாட்டீங்க. சோ வகையில நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு மனப்பக்குவத்தோட நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்க தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். இதற்கு மேல ஒரு பொறியியல் துறை மாணவராக இருக்கலாம், இல்ல வந்து நீங்க கலைக்கல்லூரியில படிக்கிற மாணவராக இருக்கலாம். இதற்கு மேல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்க, நான் என்ன சொல்றேன், இன்ஜினியரிங் மட்டும்தான் சார் இன்னோவேஷன் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஈவன் the science, physics, chemistry, the biologies, biotechnologies, even the commerce students can do something, innovation, something in your job or consultancy, you can do something. GST practitioners அந்த மாதிரிலாம் நீங்க போலாம், GST practitioner நீங்க போலாம். நீங்க இல்ல நீங்க வந்து டாக்ஸ் கன்சல்டன்ட் ஆகலாம், சேல் டாக்ஸ் கன்சல்டன்ட் ஆகலாம், இல்ல வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். சோ இந்த மாதிரியான துறைகள் நீங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐயா நீங்க வந்து எக்கனாமிக்ஸ் படிக்கிற மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க தாராளமா எக்கனாமிக்ஸ் நீங்க படிச்சு அடுத்த துறைக்கு நீங்க போலாம். நீங்க நானே என்ன நினைக்கிறேன்னா, ஏஐசிடில வந்து ஏன் என்ன வந்து என்ஜினியரிங் எக்கனாமிக்ஸ், என்ஜினியரிங் ஃபைனான்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல வெரி குட் எக்ஸலண்ட் ப்ரோக்ராம். இன்னைக்கு வந்து என்ஜினியரிங்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஆரம்பிக்கிறாங்க. The mathematics and engineering is a very good combinations. You can introduce a mathematical knowledge, mathematical foundations, and mathematical and engineering is very, very best combinations. You have n number of creativity ideas, you can do it. This mathematical formula. நீங்க மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் நீங்க எதுவுமே கிடையாது. ஈவன் நீங்க வந்து ஒரு ராக்கெட் நீங்க லான்ச் பண்றீங்கன்னா ப்ரோக்ராமிங் வந்து மேத்தமெட்டிக்ஸ் தான். ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ அப்படின்னு இருக்கும்போது நீங்க தாராளமா நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா, நீங்க அந்த மாதிரி ப்ரோக்ராம் கொடுக்கலாம். நானே ஐ எம் ட்ரைங், நைட்டு தான் இதை வந்து நினைச்சேன், ஏன் வந்து இந்தியாவில் இதை கொடுக்காம இருக்கிறாங்க அப்படின்னு. நீங்க வந்து என்ஜினியரிங் அண்ட் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் படிக்க வச்சீங்களேன், you will create you can develop n number of economists in the country. நீங்க பார்த்தோம்னாக்க ஆர்பிஐ கவர்னர் பார்த்தோம்னாக்க பெரிய எக்கனாமிஸ்ட் பார்த்தோம்னா அவருடைய பேக்ரவுண்ட் ஆஃப் எஜுகேஷன்ஸ் பார்த்தோம்னா யூகே யூரோப்ல பார்த்தோம்னா அவருடைய பேக்ரவுண்ட் எஜுகேஷன் டெக்னாலஜியா இருக்கும். Then they move to economics. அப்பதான் வந்து அவங்க போவாங்க, மானிட்டரி போகலாம், மைக்ரோ எக்கனாமிக்ஸ் போகலாம், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் போகலாம், பாலிசி மேக்கிங் போகலாம். டுடே the policy making is one of the best source. பாலிசி மேக்கிங் இல்லாம எதுவுமே கிடையவே கிடையாது. நீ என்ன வேணா டெக்னாலஜி டெவலப் பண்ணலாம், பாலிசி இஸ் பேஸ்.
ரைட்டுங்களா? அதுக்காக அந்த மாதிரி ஒரு இனோவேட்டிவ் அதுதான் சொல்றேன். ஒரு இனோவேஷன்ஸ் வந்து எப்படின்னா எப்படியா நீங்க டீப்பா திங்க் பண்ணி கூட ஒரு இனோவேஷன்ஸ் வரும் கண்டிப்பா. நீங்க அதனால வந்து அந்த மாதிரி ஒரு இனோவேஷன்ஸ் கிரியேட்டிவிட்டி நீங்க வந்து தாராளமா கொடுக்கலாம். சின்ன சின்ன விதத்துல கொடுக்கறதா இனோவேஷன்ஸ். நீங்க வந்து பெருசா நான் எல்லாத்தையும் மாத்த போறோம் அப்படின்னு நினைக்கல. ஒரு சின்ன ஒரு திங்ஸ் நீங்க டே டு டே ஒர்க் பண்ணிட்டு இருங்க. ஒரு கோம்பு இருக்குது, ஒரு கோம்பு வந்து நீங்க வந்து சீப் எடுத்து சீவுறீங்க. சீவு கம்ஃபர்டபுளா இல்ல, கம்ஃபர்டபுளா இல்லைன்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு மாத்தி அமைக்கிறது ஒரு இனோவேஷன் சொல்லலாம் இல்லைங்களா? தாராளமா ஒரு செப்பல் நான் போட்டிருக்கேன், லெதர் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட், ரப்பர் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், ஐ நீட் டு சேஞ்ச் சம்திங். தாராளமா நீங்க பண்ணலாம். ரைட். சோ ஒவ்வொரு துறையிலையும் நீங்க வந்து எந்த துறையை நீங்க தேர்ந்தெடுத்து படிக்கும் பொழுதும் அந்த துறையில ரொம்ப ஆர்வமா காட்டினீங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். தாராளமாக இருக்கலாம். அதற்கு மேல நான் என்ன சொல்ற ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், கிரியேட்டிவிட்டி, இனோவேஷன்ஸ், இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ், இன்டர்ன்ஷிப், இண்டஸ்ட்ரியல் விசிட், பிளான்ட் இன்பிளான்ட் ட்ரைனிங், இது எல்லாமே நீ வந்து டே டு டே பண்ணிட்டே இருக்கணும். நிறைய வந்து ப்ராடக்ட் வந்து அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணும், இண்டஸ்ட்ரி அனலைஸ் பண்ணணும், டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணிக்கணும், டெக்னாலஜி அனலைஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் முடியும். அதனால வந்து அடுத்த 4 வருஷம் கழிச்சு நான் இது எதுவுமே செய்யல, எனக்கு வேலை இல்லை, இன்ஜினியரிங் படிச்சா வேலை இல்லைன்னு கூட சொல்றது மிகப்பெரிய தவறு என்று நான் சொல்லுவேன். தயவு செய்து மாணவர்களே, பெற்றோர்களே, முதல்ல வந்து எதுவுமே அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு செயல்படுங்க. அதான் நான் சொல்லுவேன். நீங்க வந்து என்ன நினைக்கிற, பக்கத்து ஒரு மாணவர் படிச்சாரு, அவருக்கு வேலை இல்லை, அதனால என் பிள்ளைக்கு வேலை இல்லைன்னு நினைப்பீங்க. உங்களுடைய பிள்ளைகள் திறமைகள் வேற, அந்த பையனுடைய திறமைகள் வேறு. இல்ல அந்த பையன் திறமைகளே இருந்திருக்கலாம், ஆனா கல்லூரிக்கு போய் அந்த கல்லூரியினுடைய சூழ்நிலை, அவருடைய நண்பர்களின் சூழ்நிலை, அவருடைய மனநிலைகள் மாறி அவர் வந்து அந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் இல்லாம வாழ்க்கையில சக்சஸ் ஆகாம இருக்கலாம். ஆகையால் நீங்க அவரையும் உங்களுடைய மகனையும் மகளையும் கம்பேர் பண்ணுகிறது தேவையில்லாத விஷயங்கள். அந்த மாணவன் பொறியியல் துறையை படிக்க வேண்டும் என்றால் நீங்கள் தாராளமாக சேருங்கள். உங்களுக்கு எந்த நேரத்திலே நீங்க உங்களுக்கு உதவி வேண்டுமானாலும் நீங்க கேட்கலாம், எனக்கு தாராளமா, நான் ஃப்ரீயா தான் செய்வேன். நான் இந்த காசு கொடுத்து யார்ட்டையும் வாங்கி இது பண்ணல. ஏன்னா என்னுடைய கல்வியினுடைய சூழ்நிலைகள், பொருளாதார சூழ்நிலை எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைகள் இந்த மாதிரி சூழ்நிலைகளை வந்து ஃப்ரீ கன்சல்டன்ட், ஃப்ரீ ஐடியாஸ், நாலேஜ் கொடுக்கறது தான் என்னுடைய இது வந்து என்னுடைய கோல், என்னுடைய விஷன்ஸ். இதுக்கு மேல மாணவர்கள் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்க, ஒரு பொறியியல் துறை படிக்கும் போது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து சைனா போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்க நீங்க மேண்ட்ரின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், ஏரோநாட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், இதுல ரொபாட்டிக்ஸ் எல்லாமே பார்த்தோம்னாக்க உங்களுக்கு வந்து ஆட்டோமேஷன்ஸ் நீங்க எல்லாம் போறோம்னாக்க ஜப்பனீஸ் லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தி ஜெர்மன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எந்த கண்ட்ரிக்கு நீங்க போகணும்னு நினைக்கணுமோ அட்லீஸ்ட் நீங்க என்ன சொல்றதுன்னா, ஒண்ணு அந்த கண்ட்ரி போற மாதிரி பேஸ் பண்ணுங்க. இல்ல சார் நான் சென்னை பக்கம் தான் இருக்கேன்னு, ஜெர்மன் பேஸ்ட் கம்பெனிஸ் நிறைய இருப்பாங்க. ஜெர்மன் நீங்க படிக்கலாம், பிரெஞ்சு நீங்க படிச்சுக்கலாம், நீங்க ஜப்பனீஸ் பேஸ்ட் கம்பெனி இருக்காங்க, ஜப்பனீஸ் நீங்க படிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு அட்லீஸ்ட் ஸ்போக்கன், நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு ஃப்ளூவெண்டா ரைட்டிங், ரீடிங், தமிழ் மாரி இங்கிலீஷ் மாரி வந்து அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் ஒருத்தவங்க பேசுறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா போதும். உங்களுடைய பாஸ் வந்து நீங்க இன்னைக்கு அந்த லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா, அந்த ஃபாரின் லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா, ஈவன் நீங்க ஒரு 60-65%, 6.5, 7 சிஜிபி உள்ள மாணவர்களே இன்னைக்கு பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு பார்த்தோம்னாக்க ஜப்பானை பொறுத்தவரை இன்னைக்கு பார்த்தோம்னாக்க அவங்களுடைய ஏஜ் ரேட் வந்து வெரி வெரி ஹை. சைனாவோட ஏஜ் ரேட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஏஜ் ரேட் பார்த்தோம்னாக்க யங்ஸ்டர்ஸ் யூத் மீடியம் ஏஜ் ரேட் என்ன அப்படின்னாக்க நமக்கு வந்து இந்தியா இஸ் 30. தென் அடுத்தது தாய்லாந்து அதர் திங்ஸ் 33, சைனீஸ் வந்து 36. அப்ப நம்ம தான் வந்து இருக்கிறதுல கம்மியா இருக்கு. அதே போல நீங்க ஜப்பான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, ஜப்பான்ல வந்து ஏஜ் பீப்புள் ரொம்ப அதிகம், சைல்டு பர்த் ரேட் இஸ் வெரி வெரி லெஸ். பட் யாரு ஆட்டோமேஷன் உலகத்துல அப்படின்னாக்க, ஆட்டோமேஷன் வந்து 53% ஆஃப் தி ஆட்டோமேட்டட் ப்ராடக்ட் which is produced and exported only by Japan in the world market. அப்ப ஜப்பான்ல அந்த அளவுக்கு ஆட்டோமேஷன்ஸ் வரும்போது ஹியூமன் பவர் இல்ல, மேன் பவர் இல்ல, அதனாலதான் ஒரு ரொபாட்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் மினிமைஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆட்டோமேஷன் யூஸ் பண்றாங்க. பட் when you have this kind of ideas, knowledge, ஒரு லாங்குவேஜ் இருந்து அங்க ஒரு ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிட்டு இல்ல இங்க இருந்து நீங்க அங்க மூவ் ஆனீங்கன்னாக்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு ஜப்பான்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சைனாவில் வந்து மேன் பவர் அதிகமா இருக்கு, டெக்னாலஜிஸ். ஈவன் இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு நிறைய கார்பரேட்ஸ் வருவாங்க. நான் வந்து நிறைய ஒரு அனாலிசிஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு அனாலிசிஸ் பண்ணுறேன், எனக்கு தெரியல. நம்மளோட யூத் பாப்புலேஷன்ஸ் மோர் தென் 40% அப்படிங்கிறாங்க. மெஜாரிட்டி பாப்புலேஷன்ஸ் அவங்க தான் இருக்கிறாங்க. பட் அந்த மெஜாரிட்டி பாப்புலேஷன்ல how many of them educated, how many of them literated, even among the educated literated, how many of them highly dedicated, how many of them highly knowledgeable, how many of them knowledge involved, interested, இதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னாக்க ஒரு 5 to 10% தான். அந்த 5 to 10% நீ ஒரு ஆளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உனக்கு வேலை வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னாக்க, இது மட்டும் இல்ல, நீங்க ஜெனரேஷன் நீங்க பாத்தீங்கன்னாக்க only 20% of the citizens working for the country.
அவங்கதான் இன்னைக்கு அதிகமா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கூட இன்னைக்கு படிச்சேன். அதாவது எவ்வரி கண்ட்ரிஸ் 10% ஆஃப் வெல்த்தியஸ்ட் 10% பணக்காரங்க வந்து 60% 70% பொருளாதாரத்தை அவங்க தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஈவன் யூரோப்பா இருக்கலாம், கனடா இருக்கலாம், யூஎஸ்ஆ இருக்கலாம், எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. 10% தான் பீப்புள். ஆனா அவங்க வந்து 60% அந்த பொருளாதாரம், அந்த வெல்த்தி, கண்ட்ரியோட வெல்த்தி ஆச்சு அவங்க தான் வச்சிருக்காங்க இல்லைங்களா? அப்ப அகையில வந்து நீங்க வந்து அந்த 10%க்குள்ள வரணும் அப்படின்னா கண்டிப்பா முடியும். இன்னைக்கு வந்து எல்லாருமே பணம் வச்சுதான் பிசினஸ் பண்றாங்களா அப்படின்னு கிடையாது. நாலேஜ்ங்கிறது பணத்தை வச்சுதான் வாங்குறாங்க கண்டிப்பா கிடையாது. எவ்ரிதிங் இஸ் இன்வால்வ்மெண்ட். உங்களுடைய இன்வால்வ்மெண்டோட நீங்க கண்டிப்பா நீங்க தாராளமா பண்ணலாம். அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகையில நீங்க வந்து பொறியியல் துறையில எந்த துறை வேணா எடுக்கலாம். நீங்க வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. வேலை வாய்ப்புகள் மட்டுமல்ல, நீங்க வேலை கொடுப்போர் அவருக்கு ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இல்லைங்களா, எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் யூனிட்ஸ், டெக்னாலஜி பேஸ்டு, நீங்க வந்து மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் பிசினஸ். நான் எப்பொழுதுமே மாணவர்களுக்கு நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, நீங்க படிக்கும் பொழுதே நீங்க பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் ஒரு பக்கம் இருந்தா கூட உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க செகண்ட் இயர்ல இருந்து தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். என்ன செய்யணுங்க, ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில நான் வந்து போகணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னா, நீ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்த்தோம்னாக்க இந்தியாவில் ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய ப்ராசஸ் அண்ட் ப்ராக்ரஸ் வெரி வெரி ஹை இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு உண்மை கிடையாது. நீங்க தோசை கடன் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க, 99 வெரைட்டிஸ் ஆஃப் தோசை. அது யாரு? ஒரு பேசிக்கலி ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட். அவர் டிசிஎஸ்ல வேலை பார்த்தவர். லண்டன் போயிட்டு தான் அவருக்கு இந்த ரியலைஸ் ஆச்சு. வேலையை விட்டுட்டு போயிட்டார். ticketboost.com. he also basically engineers. மிரேடிகர் ஈவன் நிறைய காஃபி, ஒன்லி காஃபிஸ், மிரேடிகர் கருப்பட்டி காஃபிஸ், வெரிய ஃபுட் ஐட்டம்ஸ், ஆன்லைன் ஃபுட் ப்ராடக்ட் டெலிவரிஸ், நிறைய. நீங்க எல்லாரும் பார்த்தோம்னாக்க எல்லாமே இன்ஜினியரிங் பேக்ரவுண்டா இருப்பாங்க. ஏன் நான் சொல்றேன்னா, நான் இந்த தொழிலுக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன், இதை வந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் இயர்ல இருந்து அந்த தொழில் சார்ந்த அறிவுகளையும் ஆற்றல்களையும் நீ பெற்றுக்கொண்டால் நீ 4th இயர் முடிஞ்சவொடனே யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் பிசினஸ். இன்னைக்கு வந்து நீங்க வெஞ்சர் கேபிட்டல் வந்து நிறைய இருக்காங்க, ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய இருக்காங்க. உங்களுடைய பிசினஸ் கான்செப்ட், பிசினஸ் ஐடியாஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் பிசினஸ். இன்னைக்கு there are many companies, even கூகுள்ல இருந்து, மைக்ரோசாஃப்ட்ல இருந்து, there are many big giant companies wanted to investment on startup companies, new ideas. நீங்க அமெரிக்கன் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் அப்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அமெரிக்கன், யூரோப்பியன் கம்பெனிஸ் ஸ்டார்ட் அப்ல பண்றாங்க. நம்ம ஊர்ல இருக்க டாடா கம்பெனில இருந்து, அசோக் லேலண்ட்ல இருந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே ஸ்டார்ட் அப்ல இன்வெஸ்ட் பண்றது ரெடியா இருக்கிறாங்க. why? because they want to get more revenue. அப்ப உங்களுடைய ஐடியாஸ் மட்டும் இருந்தா போதும். உங்களுடைய ப்ராடக்ட் ஐடியா, ப்ராஜெக்ட் ஐடியா, பிசினஸ் ஐடியா, பிசினஸ் ஃபீசிபிலிட்டிஸ், இதை நீ கரெக்டா நீ பண்ணினாக்க கண்டிப்பா உன்னால முடியும். தாராளமா வாய்ப்புகள் உண்டு. ஆகையால வந்து பொறியியல் துறைங்கிறது ஒரு பொற்காலத்தை உருவாக்கக்கூடிய துறை. என்றும் எவர்கிரீன். இந்த இன்ஜினியரிங் இஸ் ஆல்வேஸ் எவர்கிரீன். நீங்க அதை தாராளமா நீங்க படிக்கலாம். உங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் உண்டு, வேலை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு, வேற கன்சல்டன்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு எந்த நேரத்திலும் நான் வந்து உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றது ரெடியா இருக்கிறேன். பெற்றோர்களும் மாணவர்களும் தயங்காம நீங்க பொறியியல் துறை எடுங்க. கல்லூரி நல்ல கல்லூரியா எடுங்க, நல்லா அனலைஸ் பண்ணுங்க, கண்டிப்பா படிச்சு சேருங்க. உங்களுக்கு வேலை வாய்ப்பு காத்திருக்கிறது சொல்கிறேன். இந்த தருணத்தில் இந்த ஒரு வாய்ப்பினை அளித்த எனது கல்வி சொல்லலாம், என்னுடைய மாணவின்னு சொல்லலாம், டாக்டர் பிரியதர்ஷினி. அதே போல வந்து டாக்டர் பவானி ஆல்சோ மை ஸ்டூடெண்ட், அண்ட் ஒன் மோர் ஜென்டில்மேன் ஆல்சோ லைக் மை ஃப்ரெண்ட். Merediga, they given a wonderful opportunities to sharing some of my experience with young minds, right, in the future Indias. Thank you very much, Dr. Priyadarshini.